இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பொற்பாதம் தாழ பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பார்க்க இருக்கும் ரீப்ரின்ஸ் பாடத்தின் தலைப்பு ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியை நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் வந்து தூது கொடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் நன்றியை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ரீபின்ஸில் கடந்த வாரம் எடுத்த பாடத்தோடைய கண்டினியூஷன் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வாரம் நம்ம பார்த்த ரீபின்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4188 ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம வந்து தியானித்தோம். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆர்டிக்கல் ரீபின்ஸில் நிறைய ஆர்டிக்கல் பெருசாக இருக்குது. இந்த ஆர்டிக்கலும் ஒரு பெரிதான ஆர்டிக்கல். பட் நெக்ஸ்ட் வீக் நம்ம கொண்டு போகிறதில்ல. இந்த வீக்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் ஸ்பீடாக நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப ரிவைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா போன வாரம் நம்ம கொஞ்சம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு வார்த்தை, வசனத்தில் இருந்த ஒரு வார்த்தை, மதுனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வெறி கொள்ளாமல். ஸோ மது அருந்தினவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு போதை, ஒரு வெறி வரும். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற கவலைகளை மறந்து அந்த போதையில் இருப்பதற்காக. அந்த மாதிரி நீங்கள் வெறி கொள்ளாமல் நீங்கள் எதில் வந்து நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பரிசுத்தாவியால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறைந்திருங்க. பரிசுத்தாவி வந்து நம்மக்கிட்ட நிறைந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த உலக கவலைகள் நம்மளை என்ன பண்ணாதுன்னா ஆட்கொள்ளாது. இதுவும் ஒரு கவலையை மறக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அது இருந்துச்சுன்னா வெறி வரும். அதுனா அது மது. ஆனால் பரிசுத்தாவில நிரம்புகின்ற பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம அப்படியே தியானிச்சுட்டு எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 வகையான நடத்தைகள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் நானே மறந்துட்டேன், 2 முடித்தோமா 3 முடித்தோமான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? 3 முடிச்சிட்டோமா? ஓகே. ஸோ மொத்தம் 7 இருந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மொத்தம் 7 இருந்துச்சு. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 3 இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 3ஐயும் ஸ்பீடாக ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்னா நம்ம போயிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நான் சுருக்கி இருக்கிறேன். சகோதரியை வாசிக்கும் போது மட்டும் நீங்கள் கவனிங்க. கிறிஸ்துவின் நடக்கை என்றால் என்ன அப்படிங்கிறது பார்க்கும். 7 வகையான நடத்தைகளை சகோதரி வாசிக்கிறீங்களா? கிறிஸ்தவனின் நடக்கை என்றால் என்ன? கிறிஸ்தவனுடைய நடக்கை என்பது அவனது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நடத்தை முறையை குறிக்கிறது. ஸோ இது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். சகோதரர் வந்து இந்த 7 பாயிண்ட் போறதுக்கு முன்பாகவே அவர் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் நடத்தை. இந்த தமிழில் தான் இந்த வார்த்தையை நடத்தைன்னு யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அந்த நடத்தைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அவனது எண்ணங்கள், அவனது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நடத்தையை அது என்ன பண்ணுமாமா குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ பாருங்க, he is completely different from the world people. அதுதான் இங்கே ஒரு கான்செப்டே. அவருடைய எண்ணங்கள் ஆகட்டும், செய்கையாகட்டும், பேச்சாகட்டும், எல்லாவற்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக.
அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது யார் மாதிரினா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் தான் 7 வழிகளை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் இதில் படித்து பாருங்க இருக்கும். அந்த அப்போஸ்தலர் இந்த நடக்கையை மிக தெளிவாக 7 வெவ்வேறு வழிகளில் கோடிட்டு காட்டுகிறார். அப்போ இந்த 7 வகைகளுமே எதுன்னா நம்முடைய பேச்சு, எண்ணம், சிந்தை, செயல், சொல் எல்லாமே இந்த 7 இதில் வந்து அடங்கி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கின்ற பொழுது உலக வழக்கத்தின் படி நடக்க அல்ல என்பதை நம்ம கிளியராக வந்து பார்த்தோம். ஸோ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஸோ அந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தீமை செய்கிறாங்க, கோபாக்கனின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் நடக்கக்கூடாது அப்படின்னா நாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா நேர்மாறாக நடக்க வேண்டும். ஸோ உலகத்தில் ஒரு வேலை போயிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வேலை போகக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா போக வேண்டும் என்பதை கூட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வரலையே அதில் ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கெலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நம்ம போன வாரமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து விட்டோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது நற்கிரைகளில் நடக்க வேண்டும், வாக் இன் குட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வாக் இன் குட் ஒர்க்கும் கூட நமக்கு நல்லா தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான். அதாவது நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுங்கனாலே இந்த நல்ல விஷயம் உடனடியே நமக்குள்ளே வந்து அது செய்ய வராது. அது தேவனுடைய பரிசுத்தாவி நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு குட் ஒர்க்கே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். ஒருவேளை பரிசுத்தாவி கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு குட் ஒர்க்கை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியவே முடியாது. ஸோ 2வது இதில் பார்க்கின்ற பொழுது வாக் இன் குட் ஒர்க், நற்கிரைகளில் நம்ம வந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ நான் இங்கிலீஷில் கூட ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருந்தோம், அவர் ஃபெய்த் ஷுட் பி விசிபிள் த்ரூ லவ் அண்டு ஆக்ஷன். நான் இப்போ வந்து ஒரு நற்கிரியை நான் செய்கிறேன், பரிசுத்தாவி வாங்கி ஒரு நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் அந்த நற்கிரியை எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக இருக்க வேண்டும். நான் புரிஞ்ச மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, எனக்குள்ள அன்பு இருக்கிறதால நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை. அதை நான் எப்படியாச்சும் என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு காட்ட வேண்டும். எவ்ரிடே ஷுட் ரிஃப்ளெக்ட் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். இதை நான் இங்கிலீஷ்லேயே சொல்லியிருந்தேன். எவ்ரிடே ஷுட் பி ரிஃப்ளெக்ட் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். ஒவ்வொரு நாளும். அப்போ இன்னைக்கு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நான் தேவனுக்கு நான் ஏதாவது ஒரு நற்கிரைகள் செய்திருக்கிறேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்ரிடே ஷுட் ரிஃப்ளெக்ட் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். இது கிளியராகவே போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, விளக்கங்கள். அதுக்கப்புறம் 3ஆவதாக நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கிளியர் இல்லை, அதனால தான் இப்படி திருப்பி பார்க்குறேன். அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும். இது நம்ம வந்து டீட்டெயிலாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம யாருடைய பிரதிநிதி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய பிரதிநிதியாக வந்தார்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக வந்தார். அப்போது இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னா அது வேற யாருமே கிடையாது. யாருன்னா நம்ம தான். அப்போது ஒரு உலகத்திலிருந்து வெளியே வந்தவர்கள், உலகத்தோடைய காரியங்களுக்கு முரண்பாடாக நடக்குகிறவர்கள், நீங்கள் சொல்ல போனால் உலகத்தோடைய காரியங்களுக்கு முரண்பாடாக நடக்குகிறவர்கள் இங்கே யாரை வந்து பிரதித்துவம், யாரை வந்து வெளிக்காட்டுகிறாள்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் காட்டுகிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். பாருங்கள், மகா உன்னதமான அழைப்பு. நாம் கர்த்தரின் பிரதிநிதிகள், அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தாங்கி இருக்கிறோம். ஸோ நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், அனைத்தும் மகாராஜாவை பிரதிபலிக்கிறது. ரொம்ப இதுதான் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணினாலுமே அது யாரை வந்து பிரதிபலிக்குதாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்குது. ஒரு சின்னதாக ஒரு கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்னதாக பொய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. பொய்யில் எது சின்னது பெருசுன்னு தெரில, நான் ஒரு சின்னதாக கோவனால சின்னதாக பொய்ன்னு சொல்லிட்டேன். ஒரு சின்னதாக கோவப்படுறோம், சின்னதாக பொய் பேசுகிறோம் அப்படின்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்குமா அப்படின்னா கட்டாயமாக அது என்ன பண்ணாதுன்னா பிரதிபலிக்கவே பலிக்காது. கட்டாயமாக பிரதிபலிக்காது. அதனால தான் சொல்கிறோம், ஒரு சகோதரனையாகட்டும் ஒரு சகோதரியாகட்டும் கேஷுவலாக பேசலாம், ஆனால் ரொம்பவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கேஷுவலாக பேசக்கூடாது. எதை மறந்துடக்கூடாதுன்னா அவரும் ஒரு பிரதிநிதி தான், நானும் ஒரு பிரதிநிதி தான். அவரும் கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறார், நானும் கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னார், அதை நம்ம இதில் வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க சகோதரி. நாம் யாருடைய தூதுவர்கள்? நம்முடைய பொதுவான தோற்றமும் நடத்தையும் நாம் எங்கே காணப்படுகிறோம் என்பது கூட, நாம் யாருடைய தூதுவர்களாய் இருக்கிறோமோ அந்த மகாராஜாவை ஏதோ ஒரு வகையில் பிரதிபலிக்கும். ஏதோ ஒரு வகையில் மேபி இன் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், இல்லை வந்து எக்லிஷாவாக இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய மகாராஜாவை நம்ம என்ன பண்ணோம்னா பிரதிபலிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, இந்த சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு டாக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரம் அப்படிங்கிறதே மறக்க வச்சிருவோம். அதனால தான் நம்ம அதிகமாக கோவப்பட்டு ராங் டெசிஷன் நிறைய எடுக்கிறோம். நம்ம லைஃப்பில் சம்டைம் ரொம்ப ப்ரெஷர் ஆகும் போது, ஸ்ட்ரெஸ் ஆகும் போது சம்டைம்ஸ் நம்ம ராங் டெசிஷன் எடுக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போய் சாத்தான் என்ன பண்ணிடுறான்னா அந்த டெசிஷன் எடுக்க வச்சிடறான். அதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா மறந்துடுறோம். சுத்தமாக யாரை மறந்துடுறோம்னா தேவனையும் கிறிஸ்துவையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்துடுறோம். தொடர்ந்து வாசிங்க. எந்த ஒரு உலக பிரகாரமான தொழிலும் நம் ஊழியத்தையோ அல்லது இதன் தாக்கத்தையோ தடை செய்யவோ குறைக்கவோ அனுமதிக்க கூடாது. அப்போ அதுனா இதோட என்ன அர்த்தம்னா, உலகம் வேற, உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எதுவுமே நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதை எதுவுமே தடை செய்யக்கூடாது. அப்போ நம்ம எங்கே இருந்தாலும், ஆஃபீஸ்லேயே இருக்கிறோம், இல்லை ஸ்கூலில் இருக்கிறோம், காலேஜில் இருக்கிறோம், இல்லை ட்ராவல் பண்ணுறோம், எங்கே இருந்தாலும் வி ஆர் கிரைஸ்ட். நான் ஒரு கிறிஸ்துவன். என் மூலியமாக என்னுடைய மகாராஜாங்கிறது டிரான்ஸ்லேஷன் வந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மகிமைக்கு, ஒரு கணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் போகிற மாதிரி நம்ம காரியங்கள் கிரியைகள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். எல்லாம் நிறைய டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது என்ன இங்கிலீஷில் பார்க்கும்போது வாக் வர்த்தி ஆஃப் யுவர் காலிங், உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ஸோ அடுத்தது 4வது இது என்னன்னு பார்க்கின்ற பொழுது, இப்போ நம்ம இந்த வாரத்துலேருந்து அந்த 4வது இது வேகமாக போகலாம். புறஜாதியை போல் நடக்கக்கூடாது. ஸோ இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது. அது உலகத்தில், நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் மாதிரி நீங்கள் நடக்காதீங்க, உலகத்துக்கு முரண்பாடாக நடங்கன்னு சொன்னார். ஆனால் 4வது நடத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, புறஜாதிகளை போல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது. அப்போ புறஜாதிகளுக்குன்னு ஒரு நடத்தை என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஸோ வாசிங்க சகோதரி. மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல நடக்கக்கூடாது. உலக நாகரிகங்களை விளக்குங்கள். உலகத்தின் புத்தியீனமான நாகரிகங்களை பின்பற்றுகிறவர்களிருந்தும் உலக ஆவியினால் பாதிக்கப்படுவதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். இது இந்த ஆர்டிக்கிளில் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய டீட்டெயிலாக இருக்கு. நான் சொல்லிடுறேன், ஷார்ட்டாக போட்டிருக்கு, நான் சொல்லிடுறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த வாலிப பசங்கள்லாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம இங்கிலீஷால பொதுவாக சொல்கிறேன், இந்த ஜென்ரல் கன்வென்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பசங்கள்லாம் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து ட்ரெஸ் போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பேண்ட்டு சொல்கிறேன், அதுக்கு கேட்டால் இப்போ ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்டு அப்படிங்கிறாங்க. தலை பார்த்திங்கன்னா அது சீவிருக்கிறானா சீவிலையா, அது சுருட்ட முடியா நேர முடியா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பேண்ட்டு பார்த்தா பசங்க அப்படி தான் வராங்க. பேரண்ட்ஸ் கிட்டேயும் நம்மளால சொல்ல முடியல. சில பேர் பெரியவங்களே அந்த மாதிரி போடுறாங்க. உண்மையாலே இது படிக்கும்போது என்ன தெரியும்னா, இது அவர் சொல்கிறது மிகவும் தவறு. அதாவது ஒரு வேர்ல்டு ட்ரெண்டு, உலக நாகரிகம், இப்போ இதுதான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது அப்படியே சாத்தான் இப்படி தான் அந்த ட்ரெண்ட் அப்படியே உள்ளே கொண்டு வராது. அப்படியே அதான் அவர் சொல்கிறாரு. ரொம்ப மனவேதனையாகவும் சில நேரத்தில் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னே தெரில. இப்போல்லாம் பேண்ட்டு வந்து எப்படி போகிறா, அது உண்மையாலே அது பேண்ட்டாக மிடியான்னு கூட தெரில. அது இப்படி இவ்வளோ பெருசு இருக்குது. பசங்க அப்படி தான் போட்டு வந்தாங்க. 7-8 பசங்க அப்படி தான், அது ஒரே ஃபார்மெட்டாக அப்படியே வந்தோம். அப்படிங்க 8 பேர் 7 பேர் நடந்து போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்போ தோணல, இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மை, பசங்க வளரும் போதும் இந்த மாதிரி அது வந்து சின்ன பசங்களுக்கு, அதை வந்து பாவம் இன்டர்மீடியட்டில் தான் இருக்கக்கூடிய பசங்க பரவாயில்ல, அது நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாம், நம்ம பெருசாகவும் சொல்ல, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம லைஃப்பில் வேறு விதத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுங்க. ட்ரெஸ், நாட் ஓன்லி ட்ரெஸ், வேறு விதத்தில் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா டச் பண்ணக்கூடாது. அதை நாகரிகன்னு சொல்லிட்டு எல்லாம் டச் பண்ணக்கூடாது. அடுத்தது வாசிங்க.
எல்லாவற்றிலும் தேவ மகிமை, மகிழ்ச்சி, துக்கம், திருமணம், அடக்க ஆராதனை என அனைத்திலும் கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். பாத்தீங்களா? அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து உலகத்துல வந்து ஒரு திருமணம்னாலே அது வேற மாதிரி போயிடுச்சு. உண்மையாலே சொல்றேன். அது வந்து ஸ்பெண்டிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் செலவினங்கள் ஆகட்டும், நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மேரேஜில் கூட வந்து இன்றைக்கெல்லாம் ஃபேஷன்னா அப்படியே மேரேஜ் நடக்குது, அப்படியே ட்ரோன் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே அப்படியே சுற்றி சுற்றி வருது ட்ரோனு. சரி, நம்ம இப்படி இதை சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடியே வந்து ட்ரோன் விடுவாங்க. இது வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் சரி, நம்ம வந்து ட்ரூத்தில் இருக்கிறனால இதுக்கு மட்டும் லைட்டாக வச்சுக்கலாமே, அதுக்கு மட்டும் லைட்டாக வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தாட் வருது பார்த்தீங்களா? அந்த தாட்டு தான் மிஸ்டேக். தாட்டு தான் மிஸ்டேக். அதான் சொன்னேன். அது திருமணமாகட்டும், அடக்காராதனையாகட்டும், ஏதோ துக்கமாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், நம்ம புறஜாதிகளை போல நடக்கவே கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல். 7 பாயிண்ட்ல 4வது பாயிண்ட், நடக்கவே கூடாது. என்ன இருந்தாலும் சரி நடக்கவே கூடாது. நம்ம தனியாக தெரியணும். எப்படி தனியாக தெரியும்னா, கிரைஸ்ட் என்ன பண்ணுவானுங்க தெரியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம போய் டெத்தில் கூட போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மூச்சு முட்டை என்ன பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது. சரிங்களா? அப்பவும் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, இப்படி இறந்துருக்கா கல் மாதிரி நிற்கிறாங்க பாருங்க. சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், அமைதியாக நின்றுக்கலாம். ஏன்னா நமக்கு ட்ரூத்து தெரியும். ட்ரூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ட்ரூத்தில் கல் மாதிரி இருக்கும். அதனால் அப்படி தான் இருப்போம். பாருங்க, அடுத்தது வாசிங்க. உலகிற்கு நல்மாதிரி, சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, உண்மை இவற்றில் உலகிற்கு ஒரு நல் மாதிரியாக விளங்க வேண்டும். ஜென்டைல்ஸ்க்கு நிறைய சொல்லிக்கிறார். புறஜாதிகளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது. ஃபுட் ஆகட்டும், சாப்பிட்றதாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஹேரு இதாகட்டும், சரிங்களா, ஹேர் போடுறதாகட்டும், ஹேர் கட்டிங் ஆகட்டும், தாடி, எல்லா விஷயங்களுமே அதில் வருது. புறஜாதி மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நடந்துடாதீங்க அப்படின்னு. அடுத்தது நம்ம நடத்தை 5, விசாலமான வழி பஸ் நெருக்கமான பாதை. ஸோ இல்லை இது வந்து மன்னிக்கவும், இன்னும் நம்ம 5க்கு போகல. இதே வந்து சகோதரி டீட்டெயிலாக சொல்லிக்கிறார். 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்லைடு பார்த்தோன்னே நான் வந்துச்சு. சகோதரி வாசிங்க. உலகத்தாரின் நடக்கை விசாலமான வழியில் உள்ளது, எளிதானது, அகன்றது, ஆனால் அழிவுக்கு வழி. அது எளிது, அது அழிவுக்கு என்ன பண்ணுதாமா வழி நடத்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். நான் இப்போ அதை வந்து சபை நடக்கை வந்து நெருக்கமான வழி, குறுகிய பாதை. நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், நமக்கு தெரியும். அடுத்து நம்ம சகோதரர் கொடுக்குற எக்ஸாம்பிள்குள்ள வந்துடும். இதுதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க சகோதரி. பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்றாக தொடங்குகிறார்கள். இதுதான் முக்கியம். பலர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை நல்லா தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்றாக தொடங்குகிறார்கள். ஆனால் படிப்படியாக உலக ஆசைகள், படிப்படி உடனே வராது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு என்ன வீக்னஸ் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? சாத்தான். நமக்கு கூட தெரியாது. யாருக்கு தெரியும்? உண்மையாலே தெரியும். நம்ம வீக்னஸ் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீக்னஸ் யாருக்கு தெரியும்னா சாத்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுவான்னா நம்மக்கிட்ட அந்த கொடுப்பான். அந்த வீக்னஸ், அந்த நம்ம சாத்தான்குள்ளே போகிறோம் என்பது கூட நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. படிப்படியாக உலக ஆசைகள், உலக மகிமை, உலக மனப்பான்மை ஆகியவை இதயத்தில் இடம் பிடிக்கின்றன. அபாயம் உலகம் நம்மை சுற்றி இருப்பதில் இல்லை, உலகம் நம் இதயத்திற்குள் நுழைவதில் தான் அபாயம் இருக்கிறது. பாருங்க என்னாச்சுன்னா, அந்த வார்த்தை பாருங்க, அபாயம் உலகம் நம்மை சுற்றி இருப்பதில்லை, உலகம் நம் இதயத்திற்குள் நுழைவதில் தான் அபாயம் இருக்கிறது. இந்த புறஜாதிகளுக்கும் இந்த இதுக்கும் சேர்த்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பார். அதில் தான் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருப்பாருன்னா, டு நாட் இமிட்டேட் தி வேர்ல்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் அப்படிம்பார். நான் ஃபேஷன் தான் இதெல்லாம் சொன்னது, அந்த கட்டிங் பண்ணுறது எல்லாம். டு நாட் இமிட்டேட் வேர்ல்ட்லி ஆட்டிடியூட்ஸ் அண்டு ஃபேஷன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிள். அப்போது இது என்னன்னா நம்ம இறுதிக்குள்ளே போகும். இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு இப்படி விதவிதமாக கட்டிங் அடிச்சுக்கிறான்னு வச்சுக்கலேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விதவிதமாக கட்டிங் அடித்து எல்லாம் வச்சுக்கிறான்னு வச்சுக்கலேன். இது எங்கே பார்த்து அவங்க பண்ணியிருப்பாங்க?
கண்டிப்பாக எங்கே பார்த்து பண்ணியிருப்பாங்க? உலகத்தை பார்த்து தான் பண்ணிருப்பாங்க. உலகத்தில் யாரோ ஒரு பாப்புலரான ஒரு நபர், கரெக்டுங்களா? உலகத்தில் யாரோ ஒரு பாப்புலரான நபர் அந்த மாதிரி கட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன் இன்னைக்கு முடி வெட்டதே வருதுன்னு தெரில, பட் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்டிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை பார்த்த உடனே என்ன பண்ணிக்கிறதுனா அப்படியே வச்சுக்கிறது. இங்கே கொஞ்சம் முடி வச்சு இங்கே நிறைய வச்சுக்கிறது, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த நபர் அப்போ பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இது கட்டிங் தானே, தலைமுடி தானே, முடியல இவ்வளோ பிரச்சனைனா, ஆமாம் முடியல தான் என்னதுங்க நிறைய பிரச்சனை, நிறையா சின்ன சின்ன விஷயங்கள். லெட்ஸ் காட் ஸ்பிரிட் டைரக்ட் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப். இங்கிலீஷில் ரொம்ப எவ்ரி ஏரியா, எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு ஏரியாத்திலையும் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு இருக்க வேண்டும். அவ்வளோதான் இருக்கு. அதுக்காக வந்து பைபிளில் வந்து சிம்சோன் வந்து ரொம்ப நீளமாக முடி வச்சிருக்காரு சொல்லிட்டு நம்மளும் வந்து பைபிள் படிச்சுட்டு நல்லா நீளமாக முடி வச்சுட்டு அப்படியும் வச்சிடாதீங்க. அதுவும் என்ன இருக்காது, நல்லா இருக்காது. சரி, நம்ம தெரியும் நம்ம என்ன அப்படின்னா, இதில் வரல எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க. த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி செப்பரேட் அஸ் ஃப்ரம் த வேர்ல்டு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இடுக்கமான பாதையில் நடக்கின்ற பொழுது அப்படி தான் இருக்கும். எல்லாமே நம்ம கட் ஷார்ட் பண்ணணும், எல்லாமே கட் பண்ணணும். டக் 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 கட் பண்ணிட்டு இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுங்களா? இவ என்ன சாமியாராட்டம் இருக்கிறாருன்னு சொல்லணும். அப்படி ஏதாச்சும் யாராச்சும் நம்மளை பார்த்து சாமியாருன்னு சொல்லிட்டாருன்னா உண்மையாலே மகிழ்ச்சி கொண்டவர் யாரா இருக்குன்னா நம்மளா தான் இருக்க முடியும். வாக் நாட் ஆஸ் ஜென்டல்ஸ் வாக். சரி, அடுத்தது நடத்தை 5, அன்பிலே நடக்க வேண்டும். வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. வார்த்தைகள், செயல்கள் மற்றும் தொடர்பு கொள்ளும் எல்லா காரியங்களும் அன்பு என்ற பிரமாணத்தினால் ஆளப்பட வேண்டும். இப்போ இதுதான் லாஸ்ட் வீக்கும் நான் கேள்வி கேட்டு நம்ம வந்து முடிச்சிருந்தோம். அன்பு நம்ம யாருக்கு செய்ய வேண்டும்? கொஸ்டின், அன்பு நம்ம யாருக்கு செய்ய வேண்டும்? நம்முடைய குழந்தைகள். எல்லாருன்னா யாரு? எல்லாருன்னா யாருன்னு? எல்லாத்துக்கும். ஆசை நம் இதயத்துக்குள்ள போகக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா அன்பு செலுத்தலாம். புரிஞ்சுங்களா? ஆசை நம்ம இதயத்துக்குள்ள போகக்கூடாது, ஆனா அன்பு நம்ம வந்து செலுத்தலாம். எப்படி அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிறது 3 காரியங்கள் கொடுத்துக்கிறார். 1, சகோதரருக்காக சகோதரிக்காக ஜீவனே கொடுக்க வேண்டும். அது அன்பு தான், மாற்றுக்கருத்து கிடையாது. அப்போ இந்த மட்டும் அன்பு காமிச்சா போதுமா, நம்ம பாஸ் ஆயிடுவோமா அப்படின்னா இல்லை இல்லை இல்லை. அதாவது அன்பிலே நடக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். 1, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும், இது ஒரு அன்பு. 2வது, அயலானுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, அயலானுக்கு அன்புன்னு அவர் சொல்லல. ஏன்னா அயலானுக்கு வந்து அன்பு செலுத்தினா அந்த அன்பு என்னங்கிறது அயலானுக்கு புரியாது. எது அன்புன்னு அவனுக்கு புரியாது. புரியாட்டியும் பரவாயில்ல, ஆனால் அயலானுக்கு என்ன பண்ணிடாத, தீங்கு செஞ்சிடாத, கெடுதல் நினைச்சிடாத அப்படின்னு சொல்ல. ரொம்ப முக்கியம். அன்பு சகோதரர்களுக்கு, தீங்கு யாருக்கு செய்யக்கூடாதுன்னா அயலானுக்கு செய்யக்கூடாது. அப்போ யாரை நேசிக்க வேண்டும் அப்படின்னா சத்துருக்குள்ள என்ன பண்ணுங்க, நேசிங்க. 3 இதுக்கு பேர் தான் அன்பில் நம்ம வந்து நடக்க வேண்டியது. ஸோ இது ஆழமான, நான் சொன்னதை வந்து சகோதரர் கொடுத்ததா நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் 1 வாசிங்க. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். எப்படி ஜீவனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். வாசிங்க. ஒரு சகோதரனுக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது சில மாதங்களையோ ஆண்டுகளையோ ஜீவனையோ தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பவுமே ரெடியா இருக்க வேணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மேபி ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம். ஆனால் எப்போ இருந்தாலும் சகோதரனுக்காக என்ன பண்ணணுங்க, ஜீவனை கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து அன்பிலே நடக்க வேண்டும். அடுத்தது, அயலானுக்கு தீமை செய்யக்கூடாது. வாசிங்க. அன்பு அயலானை ஏமாற்றவோ தீங்கு விளைவிக்கவோ தீமை பேசவோ தூண்டாது. ஒருவனையும் தூஷிக்க கூடாது. பாருங்க, ஒருவனையும் தூஷிக்க கூடாது. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்ல கூட நம்ம பார்த்துருக்குறோம். யாரா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் வந்து
நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஆகாது அப்படின்னா போலீஸ் என்கொயரி பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல வேணும்? என்ன சொல்ல வேணும்? நம்ம என்ன சொல்லணும்னு தெரியுங்களா? எது உண்மையோ எது நீதியோ அதைத்தான் நம்ம சொல்ல வேணும். சரிங்களா? அதுதான் வந்து பாருங்க, இந்த பாயிண்ட்டை நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் கொண்டு போகல. சகோதரி இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து நான் சொல்கிறேன். நான் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணிக்காதீங்க. தேவன் அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டார். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் சகோதரன் வந்து பக்கத்து வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், கொலையை நம்ம நேரில் பார்த்துடுறோம். போலீஸ்காரன் வந்து இந்த கொலை நேரில் பார்த்தியா அப்படின்னா எஸ் அப்படின்னா முடிஞ்சுது. 4 வருஷத்துக்கு சபைக்கு வரவே முடியாது. நேரம் ஈவினிங் காலையில் எங்கே போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். முடிஞ்சது அன்னையோடு முடிஞ்சுது. அப்போ நோ சொல்லணுமா அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. சகோதரி எழுதலை, நானும் அதுக்கு பதில் என்ன பண்ணல, சொல்லவில்லை. மேபி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தேவன் என்ன பண்ண மாட்டார், அன்றைக்கி அனுமதிக்க மாட்டான்னு விசுவாசிக்கிறோம். சரிங்களா? அப்போது ஒரு என்கொயரி பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப சகோதரர் கொடுத்த அந்த இதில் என்ன கொடுத்துருப்பாருன்னா, தெரியாது, அவரா இருக்கலாம் அப்படி பார்வை இந்த மறுநாள் அவர் என்கொயரி பண்ணுறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பக்கத்து வீட்டில் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணல, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி எது உண்மை எது நீதி, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தீங்கு செய்யவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. 3வது வாசிங்க. சத்துருக்களையும் நேசிக்க, அன்பிலே வளரும் போது நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு நாம் வளருகிறோம். பாருங்க, இதுதான் ரொம்ப நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜபம் செய்ய வேண்டும், நன்மை செய். இதுக்கு ரொம்ப கஷ்டம், வெரி வெரி டஃப், வெரி வெரி டஃப். அது ஒரு பொதுவாகவே நமக்கு ஒருத்தருங்க வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளும் அவங்ககிட்ட அந்த விஷயத்தை செய்கிற வரைக்கும் மனசு ஆறவே ஆறாது. பார்த்துருக்கீங்களா? ஜென்ரலாகவே நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது அது ஆஃபீஸ் ஆகட்டும், சபையாகட்டும், குடும்பமாகட்டும், ஏதோ ஒன்றாகட்டும், நம்மளை யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள ஹர்ட் பண்ணணும். நம்மளை யாராவது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணால் தான் நமக்கு ஹாப்பினஸ்ஸே வரும். அப்படி ரிஜெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கலே, அது மனசு அப்படியே கொதிக்கும். உண்மையாலே மனசு கொதிக்கும், தெரியுமா? அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவே கூட. ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, ஹர்ட் பண்ணுறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை போய் நேராக என்ன பண்ணிடலாம், பேசிடலாம், அன்பு செலுத்திடலாம், ஒன்றும் ஆயிரப்போகிறது கிடையவே கிடையாது. அதான் சொன்ன வாக் இன் லவ். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கார். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னதான் செய்யணும்னா அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் ஃபெலோஸ் பிலீவர்ஸ் அண்ட் லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு அவர் சொல்றார். பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் ஃபெலோ பிலீவர்ஸ், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ். ஒரு வசனத்தை கோட் பண்ணார், யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதில் வாசிக்காதீங்க, இதில் வராது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை அவர் கோட் பண்ணியிருக்கிறார். வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபெலோ பிலீவர்ஸ், லவ் ஈவன் யுவர் எனிமீஸ். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சிருந்தோம்னா நம்ம யாரை வந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்னா மகாராஜாவே. ஸோ அடுத்தது நடத்தை 6. அந்த நடத்தையில் 6வது இது நான் பார்க்குறோம், ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் அவர் தான் கொடுத்தார். இப்போ ஒரு பெரிய இருள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய இருள் இருக்கு. அந்த இருளில் போய் ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் நம்ம வந்து பற்ற வைக்கிறோம், எரியுது அப்படின்னா அந்த பெரிய இருள் அந்த சின்ன ஒளியை அது என்ன பண்ணாதுன்னா க்ளோஸ் பண்ணாது, அமுத்தாது. புரியுதுங்களா? அந்த வெளிச்சம் என்ன பண்ணுன்னா எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அது சுற்றிலும் என்ன பண்ணுன்னா வெளிச்சத்தை கொடுக்கும்.
இன்னும் அதிகமாக இருளாச்சு, இன்னும் அதிகமாக இருளாச்சுனாலும் அந்த வெளிச்சத்தை அந்த இருள்னால என்ன பண்ண முடியாதுங்க, ஆஃப் பண்ணவே முடியாது. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நமக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்ப என்னன்னா, நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளர்கிறோமோ நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சுற்றி நம்ம கிட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா, வெளிச்சம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சின்ன கேண்டில்ல அது சின்ன வெளிச்சம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கக்கூடியவர்கள் இருள் பின்னாடி போக மாட்டாங்க, இருள் பின்னாடி போக மாட்டாங்க. 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் எது வந்து அட்ராக்ட் பண்ணணும், வெளிச்சத்தை அட்ராக்ட் பண்ணும். அந்த சின்ன வெளிச்சத்தை சுற்றி அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பார்கள். புரிஞ்சுங்க? காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருந்தோம்னா நம்மளை சுற்றி எல்லாருமே வருவாங்க. ஈவன் ஈவில் பீப்புள் கூட இருக்கலாம், நம்ம எதிராளியும் கூட இருக்கலாம், எல்லாருமே நமக்கு நம்மளை நேசிக்காதவர்கள் கூட இருக்கலாம், நேசிச்சவர்கள் கூட இருக்கலாம். எல்லாருமே ஏன் நம்ம கிட்ட வராங்கன்னா இவங்க கிட்ட தான் வெளிச்சம் இருக்கு, நம்மள வர வேண்டும். சரிங்களா? நமக்கு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம், இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு கஷ்டம். நான் உதாரணம் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு மன கஷ்டம் அப்படின்னா என் பிரதர் கிட்ட நான் பேசினா எனக்கு மனசு ஆறும், என் சிஸ்டர்கிட்ட பேசினா மனசு ஆறும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். நான் எடுத்தோடனே எந்த பிரதருக்கு ஃபோன் போடுவேன், நான் எந்த சிஸ்டருக்கு நான் ஃபோன் போடுவேன்? நீங்கள் யார் ஃபோன் பண்ணுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுறாதீங்க, அதற்காக நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சாரோவை, சோகத்தை, நம்மளுடைய ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தருக்கு நம்ம ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு ஃபோன் பண்ணுவேன் தெரியுங்களா? எனக்கு யார் வெளிச்சம் கொடுத்துருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். கரெக்டாக? எனக்கு இருளை கொடுத்துருங்க நான் ஃபோன் பண்ணுவேன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பிரதர், மெடிக்கலுக்கு இவரை தானே கூப்பிட்டுருக்கிறீங்க, இவர் பேர் தானே, மெடிக்கல் டீம் வேறு. சரிங்களா? மெடிக்கல் டீம் வேறு. அப்போ யோசிச்சு பார்க்கணும், அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரைஸ்ட் லைஃப் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த சகோதரன் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே கூட இருக்கலாம். ஹைதராபாத் சொல்கிறேன், சென்னை, பெங்களூர், எங்கே வேணாலும் இருக்கலாம். அவர்கிட்ட பேசினா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், டிஸ்டன்ஸ் வரை. காரணம் என்னன்னா, அவர் எனக்கு என்னவா இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக என்னைக்காச்சும் ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம ஃபோன் பண்ணி ஒரு லவ்வை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி நம்ம ஒரு துக்கத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். எந்த காலுமே வரல அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம என்ன பண்ணணுங்க, யோசிக்க வேணும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? யோசிக்கணும். ஃபோன் பண்ணோன்னே, பிரதர் ஒரு மாதிரி ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு பிரதர், உங்கள் கூட பேசினா கொஞ்சம் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் சப்ஜெக்டாக ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் பிரதர், எனக்கு ரொம்ப அதனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன் பிரதர், எனக்கு நீங்கள் இதை கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சகோதரர் நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம உண்மையாலே வந்து ஏதோ ஒரு வெளிச்சத்தில் என்ன பண்ணுறோம், வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணுறோம், காட்டுக்கிறோம். ஒரு கஷ்டம் வருது, ஒரு எமர்ஜென்சியே வேணும், நைட்டு ஒரு யாரை கூப்பிட்டா, யார் வந்து எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணா, யார் வெளிச்சத்தை காட்டுகிறார்களோ அவங்கள தான் கூப்பிடுறோம். சரிங்களா? ஒருவேளை எனக்கு சகோதரர் மேலே எந்த தியாகமும் செய்ய மாட்டேன், எதுக்குமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நமக்கு ஏதாவது நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம பக்கத்தில் வருவாங்களா? அவருக்கே தெரியும் இந்நேரத்துக்கு அவர் கூப்பிட்டா அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க, இது ஒரு வாழ்க்கை பாதை அப்படிங்கிறாரு. ஒளியின் பிள்ளைகளாக நடக்க இது ஒரு பாதை. இது எல்லாத்துக்குமே உடனே அமையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது அது தேவன் மகிமைப்படுவார். எப்பவுமே வசனம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தேவன் மகிமைப்படுவார் அப்படின்னு நினச்சிருக்கார். ரைட்டு தான், இட்ஸ்னா அது தவறு கிடையாது. ஆனால் நான் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்படி தான் தேவன் பாருங்க எவ்வளோ, அதுக்கு தான் நமக்கு எக்லிஷான்னு வச்சுருக்கிறார். தெரியுங்களா? வச்சுக்கிறார்.
பாருங்க, ஒளியின் பிள்ளைகளோட வாழ்க்கை பாதை 4 காரியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வாசிங்க. ஒளியின் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதை நீதியானவை, எப்போதும் நீதியையும் தூய்மையையும் நோக்கிய வாழ்க்கை. ஒரு கேண்டில், ஒரு வெளிச்சம். அதுதான் சொன்னேன். நீங்க போய் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போய் நீங்க இருளை எவ்வளவோ கொடுத்து பாருங்களேன், அது வெளிச்சத்தை தான் கொடுக்கும். ஒரு நீதியை செய்கின்ற சகோதரன்ட்ட போய் நீங்க அநீதியானவைகள் எவ்வளவோ பேசினாலும் அவர் அநீதியானது என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அவர் நீதியா தான் இருப்பாரு, சுத்தமா தான் இருப்பாரு. சரிங்களா? ஆக்சுவலா ஃபயர் இருக்கு பாத்தீங்களா, ஃபயர் இஸ் a பியூர். அதுதான் உண்மை, சுத்தம். அது அப்படி இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, தயவானவை வாசிங்க. தயவானவை அன்பும் தயவும் நிறைந்த தெய்வீக சுபாவத்திற்கு இணங்கான வாழ்வு. பாருங்க, தெய்வீக சுபாவத்திற்கு இணங்கான ஒரு வாழ்வு, ஒரு லைட். இந்த லைட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட நிறைய அன்பு இருக்கும், நிறைய தயவு இருக்கும். 3வது வாசிங்க. மென்மேலும் பிரகாசம். மென்மேலும் பிரகாசம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன லைட்டா இருப்பேன், நான் நீதியும் தூய்மையுமா இருந்தா அந்த லைட் என்ன ஆகும், பெருசாகும் 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 பெருசாகி 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 எந்த அளவுக்கு போகும் தெரியுங்களா? அதோட எக்ஸ்ட்ரீம் யார் மாதிரி இருக்குன்னா, ஆக்சுவலாக நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு லைட்டை எது கூட கம்பேர் பண்ணுவோம்? அவர் யாருங்க? அவர் நீதியின் சூரியன். அதான் போட்டிருக்கு, நீதியின் சூரியன். ஒரு சின்ன லைட், என்னோட சின்ன லைட் மென்மேலும் வளர்ந்து 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 சூரியன் மாதிரி பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு சூரியன் விடிஞ்சாதான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையே செய்வாங்க. அப்போ சூரியன் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் என்ன பண்ணுதுங்க, இழுக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் பேர்த்து இழுத்தவன் சூரியன் மாதிரி ஆயிட்டேன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், இழுத்துருவேன். இதுதான் லைட்ஸ். இப்படி செஞ்சோம்னா பிதாவாகி தேவன் என்ன பண்ணுவாருங்க, மகிமைப்படுவார். லாஸ்ட் ஒன்று வாசிங்க. அனைவருக்கும் வெளிச்சம். அனைவருக்கும் வெளிச்சம். யார் யாரு வாசிங்க. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு விசுவாச குடும்பத்தின் அனைவருக்கும் வெளிச்சம் தரும். ஸ்பெஷலா சொல்றேன், ஸ்பெஷலா யாருக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும்னா விசுவாச குடும்பத்தின் அனைவருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா. ஏன் அப்படின்னா இது ஒரு பிராக்டிஸ். இங்க நீங்க கேண்டிலா இருங்க, இங்க ஒரு ஒளியை காட்டுங்க. தேவன் இந்த உலகத்துக்கே ஒளியா காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு கட்டாயமா கொடுப்பார் ஒரு ராஜ்யத்துல, கிறிஸ்துவின் சரிதான். ஆனா அங்க போய் அந்த ஒளியை காட்டுறதுக்கு இங்க நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒளியை காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வாசிங்க. நான் சொன்னதான் எங்க சகோதரர் சொன்னாரு, வாசிங்க. ஒரு சிறிய விளக்கு இருண்ட அறையே மாற்றிவிடும். ஒரு சிறிய விளக்கு இருண்ட அறையை என்ன பண்ணிடும், மாற்றிவிடும். இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது. ஒரு சிறிய ஒளி பலருக்கு வழிகாட்ட முடியும். ஒரு சிறிய ஒளி பலருக்கு என்ன பண்ணுமாமா, வழிகாட்டும். சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், ஃபேமிலியில போய் நிக்கிறோம், இல்ல ஆபீஸ்ல போய் நிக்கிறோம், வேலை செய்யற இடத்துல போய் நிக்கிறோம், ஸ்கூல்ல போய் நிக்கிறோம், காலேஜ்ல போய் நிக்கிறோம்னா அங்க இருளா இருக்கிற இடத்துல நம்ம போய் நின்னா, பிரதர் இந்த சாரு பேசினா, இந்த பிரதர் பேசினா, இந்த சார் பேசினா கரெக்டா பேசுவாரு, நீதியா பேசுவாரு, அன்பா தான் இருப்பார் அப்படிங்கிறது கட்டாயமா இந்த வேர்ல்டு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் நமக்கு என்ன பண்ணா தெரியுங்களா, கொடுக்காது. ஆனா ஒருவேளை வெளிச்சமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா என்ன பண்ணா கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. அது இங்கிலீஷ் எழுதும்போது சகோதரர் எப்படி எழுதுன்னா, க்ரோ பிரைட்டர் இன் கிறிஸ்டியன் கேரக்டர் இயர் பை இயர் அப்படிங்கிறார். க்ரோ பிரைட்டர் இன் கிறிஸ்டியன் கேரக்டர் இயர் பை இயர் அப்படிங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா வளர வேண்டியவர்களாக நம்ம இருக்கின்றோம். அடுத்தது 7வது நடத்தைக்கு நம்ம வந்துட்டோம். 7வது நடத்தை என்னன்னு பார்க்கிற பொழுது எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். இப்போ 6 நம்ம நடந்துட்டோம், 7வது என்னது, எச்சரிக்கை. அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்த 6ஐயும் என்ன பண்ணுவான்னா சாத்தான் என்ன பண்ணுவான், விழுக்காட்டுவான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமேஜாகவும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். வாசிங்க சகோதரி. சுற்றிலும் பார்த்து எச்சரிக்கையாய், அதாவது சாமர்த்தியமாய் நடக்க வேண்டும். சாமர்த்தியமாய் என்ன பண்ண தெரியுங்களா, நடக்க வேண்டும். எங்க நழுவ வேணும், எங்க அன்பு செலுத்த வேணும், எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்மளே போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா வாலண்டியரே எதில் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கவே கூடாது. சரிங்களா? எதுலையுமே நம்ம எப்படி பண்ணுனா நம்ம சத்தியத்திலையும்
கிறிஸ்துவுக்குள்ளேயும் வளர வேண்டும் என்பதை நம்ம வந்து சாமர்த்தியமாக இருக்க வேண்டும். திடீர்னு ஒரு ஃபேமிலி இஷ்யூ வந்து இது பேசினா ஃபேமிலி இஷ்யூ வந்துடும், கேரக்டர் இங்கே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேசாமல் வாய் என்ன பண்ணிடுவானுங்க, நம்மளுடைய வாய் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் பேசினா திருப்பி பேசவே முடியாது அப்படின்னு பேசினோம்னா அப்புறம் அது வேறு மாதிரி போயினாருன்னா முடிஞ்சிடும். அந்த இடத்துல வந்து யார் வந்து உட்காந்துக்குவான், சாத்தான் நேராக வாயிலே வந்து உட்காந்துக்குவான், நாக்கிலே வந்து உட்காந்துக்குவான், பேசு நல்லா பேசு அப்படின்ட்டு. சரிங்களா? அதாவது அதான் சொல்கிறாரு, சுற்றியே பார். நம்மளை சுற்றி என்னதான் இருக்காமா, நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அங்கே என்ன இருக்குமாமா, வலை. அதுதான் உண்மை. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வலை. சரி, இந்த வலையை தாண்டி அடுத்த ஸ்டெப் வச்சா என்ன இருக்குமாமா, கண்ணி. அப்போ அடுத்த ஸ்டெப் வச்சா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுறாதீங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா வலை இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வலையும் கண்ணில தான் சாத்தான் ரெடியாகவே பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ சுற்றி 360 இதில் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா சரௌண்ட் பண்ணியிருக்கிறான், நம்மளை ரவுண்டு கட்டி இருக்கிறான். ஆனாலும் நம்ம ஜெயிக்கிறோன்னா எப்படி ஜெயிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளுடைய ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது. இதுக்கு முன்னாடி 6 பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 6 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். இது 6 பாயிண்ட்டுமே இல்லை, அப்படி எடுத்து வைக்கிறோம். ஃபேஷன் இருதயத்துக்கு அலோவ் பண்ணால் முடிஞ்சுது, கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சுது. உதாரணம் சொல்கிறேன். அடுத்த ஒரு ஸ்டெப்பு கோபம், அடுத்த ஒரு ஸ்டெப் இச்சை, முடிஞ்சுது. தான் சொல்கிறேன், சுற்றிப்பார் சுற்றிப்பார். அடுத்தது சுற்றி பார்க்கும்போது அடுத்தது என்ன சொல்ற, தெய்வத்தின் வழிகாட்டலை நாடு. ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை மற்றும் வார்த்தையை என்ன பைபிள் படிக்க சொல்கிறார், அவ்வளோதான். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையா தேவன்கிட்ட கைடன்ஸ் வாங்கிட்டே இருக்க வேணும். பைபிளே அதிகமாக ஜெபம் பண்ணது யார்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் அது. அண்ணாளா? ரொம்ப அழுது ஜெபம் பண்ணது யாருன்னு கேட்கல, நமக்கு தெரிஞ்சு. இல்லை 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 அதாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம், தானியேல். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். காரணம் என்னன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஸ்பெசிஃபிக்காக 3 வருஷம் வாழ்க்கை என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? வாழ்க்கையை ஜப வாழ்க்கையாக மாற்றிட்டார். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஜபம்னா முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்கறது மட்டும் ஜபம் கிடையாது. வாழ்க்கையே என்ன பண்ணா ஜபஜீவியம் பார்த்தீங்களா? அதுதான் வாழ்க்கையே ஜபமா மாற்றிக்கிட்டார். எப்படின்னா 24 hours அவர் யாரு கூட கான்டாக்டில் இருப்பாருங்க, பிதாவாகிய தேவனோட கான்டாக்டில் தான் இருப்பார். தேவாலயத்தில் சவுக்கு எடுத்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அது அப்பாவுக்கு பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பாக பிதாவாகிய தேவனுக்கு அது என்னவா இருக்கும், பிடிச்ச விஷயமா தானே இருக்கும். ஏன்னா இவர் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிதல அவர் என்ன பண்ணார், காமிச்சார். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம லைஃப் அப்படித்தான் இருக்கு, ஜப ஜீவியமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஒரு சின்னதான் பொய் சொல்கிறோம்னாலும், நான் இனிமேல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன பொய் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், தேவன்கிட்ட கேட்கும், தேவனே நான் இப்போ ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டால் தேவன் என்ன சொல்லுவார்? சரிப்பா, நல்ல வேலை, பெருசாக கேட்கல, சின்னதாக தானே சொல்கிற, சின்னதாக என்ன பண்ணிக்கோ சொல்லுவாரா? தேவன் இப்போ மட்டும் லைட்டாக கோவிச்சுக்கிறேன், அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நான் சரியாயிக்குவேன், இப்போ நீ இப்போ கோவப்படுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுறீங்களா, சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களான்னு கேட்டான்னா கொடுப்பாரா? கோவப்படாம. ஏன் நம்ம கேட்கறது இல்லைன்னா சுற்றி பார்க்கறது இல்லை. இவ்வளோதான் விஷயம். கிரைஸ்ட்டு ஒவ்வொரு தடையும் அப்பாட்ட கேட்டாரா? அற்புதம் நடக்கும்போது கேட்பாரு, பேசும்போது கேட்பாரு, எல்லாமே கேட்பாரு. அதுதான் சொல்கிறது, பிரார்த்தனை மட்டும் வார்த்தை என்ன பண்ணுங்க, தேடுங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமே பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்காம, நாளைக்கு என்ன ஜூலை 1ஆம் தேதி தானே, கரெக்டா? ஜூலை 1ஆம் தேதி. இனிமேல் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாட்ட கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அது டஃப்பாக இருக்கும். எடுத்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாய் நட, ஒவ்வொரு படியிலும் இறையை மகிமையாக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் கண்ணி வச்சிருப்பான், நீ கண்ணிலிருந்து தாண்டிரு. நீ தாண்டிட்டீன்னா நீ அந்த நடக்கை யாருக்கு மகிமையை கொண்டு போய் சேர்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்கும். அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க அடுத்தது. ஏன் எச்சரிக்கையா நடக்க வேண்டும்? பிசாசின் விழிப்பு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை சிக்க வைக்க விசேஷித்த விதமாய் விழிப்போடு இருக்கிறான். அவன் விதவிதமா நம்மளை அட்டாக் பண்ணுவான். அதுதான் அவனுடைய ட்ரெண்டு. விதவிதமா வருவான். நமக்கே தெரியாது இதில் தான் நம்ம மாட்டுவோம் அப்படின்ட்டு. அப்படிதான் அவன் வருவான். அடுத்தது பாருங்க. கடுமையான சோதனைகள் நம் குணாதிசயத்தின் இலக்கை நெருங்க நெருங்க சோதனைகளும் இன்னும் கடுமையானதாக இருக்க அனுமதிக்கப்படுகிறது. இதுல என்னன்னா, தேவன் இவன் கண்ணி வச்சது இல்லாம தேவனும் தேவனே நான் பிசாசிட்டு இருந்து தாண்டிட்டேன் தேவனே அப்படின்னு சொன்னா, தாண்டிட்டியா இரு உனக்கு டெஸ்ட் வச்சு உன்னை என்ன பண்றேன் பார்க்குறேன். தேவனும் டெஸ்ட் வைக்கிறாரு, இவனும் என்ன பண்றான், சோதனையை கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? ஆனா இவன் வீக்னஸ்ல அடிப்பான், தேவன் வீக்னஸ்ல என்ன பண்ண மாட்டாருங்க, அடிக்கவே மாட்டார். அதுதான் உண்மை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கோவப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாமல் என்ன பண்ணுவோம்னா தப்பிச்சிருவோம். சரி கோவப்பட வேண்டாம், இங்கே கோவப்பட வேண்டாம், இங்கே கோவப்பட வேண்டாம் அப்படின்ட்டு தப்பிச்சிருவோம். தேவனே ஒரு கோவமே பரதில்லை தேவனே, ஏதோ உங்கள் கிருபினால நான் ரொம்ப சாந்தமாக இருக்கிற தேவனே அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் ஒரு டெஸ்ட் வைப்பார் பாருங்க. தெரியுங்களா? தூக்கி நெருப்புக்குள்ள என்ன பண்ணுவாருங்க, போடுவார். அந்த நெருப்பு அப்போ கோவம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சின்ன சின்னதாக நம்ம கோவப்பட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னாச்சு, போச்சு. இது நான் சொல்ல, இது சகோதரர் சொன்னது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, அதனால் முன்னாடியே நான் சொல்கிறேன். எல்லாமே என்னாச்சு, போச்சு. அப்போ திருப்பி எங்கேருந்து வரோன்னு, உண்மைதான், திருப்பி எங்கேருந்து வரோன்னு, ஃபஸ்ட் இருந்து தான் வரணும். அடுத்தது மூன்றாவது பாருங்க, உலகின் பகை. உலகின் பகை நம்முடைய ஒளி உலகத்தை கண்டித்து உணர்த்துவதால் உலகம் நம்மை ஆதரிப்பதற்கு பதிலாக நம்மை பகைக்கிறது. உண்மையா இருந்தா, நேர்மையா இருந்தா, நீதியா இருந்தா இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. எச்சரிக்கையா நடக்கிறோடைய பலன் என்ன? வாசிங்க. இது மட்டும் கிரீன்ல வேண்டாம், அது மட்டும் வாசிங்க, டைம் ஆயிரும். தேவன் ஞானமே நம்முடையது, தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கும் உலக ஞானமும் உண்டு, உலகிற்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கும் தேவ ஞானமும் உண்டு, தேவனுடைய ஞானமே நம்முடையதாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருந்தால் நம்மளை இந்த உலகம் என்ன சொல்லும், பைத்தியம் சொல்லும். அவ்வளவுதான் சொல்லும். பைத்தியம் மாதிரி சுத்துறாங்க, பைத்தியம் மாதிரி தனியாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான் உண்மை, மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னா அதாவது புதிய சிருஷ்டிகள் தான் இந்த உலகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரி. வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் உண்மையுள்ள புதிய சிருஷ்டிகள் முழு உலகிலேயே மிகவும் முன்மாதிரியானவர்களாகவும் ஆச்சரியமான ஜனங்களாகவும் விளங்க வேண்டும். தங்கள் காரியங்களை நிர்வகிப்பதிலும் பிள்ளைகளை வழிநடத்துவதிலும் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்மளை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், நம்மளை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறோம், போஜனம் எப்படி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறோம், என்ன சாப்பிட்றது கூட முக்கியம். உண்மையாலே நம்ம சாப்பிட்றது கூட, நம்ம ஆர்டர் பண்ற ஐட்டம் கூட உலக ஜனங்கள் மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. டிசிப்ளினா இருக்க வேண்டும், தேவையானது இருக்க வேண்டும். நாளைக்கு நம்ம ஒரு சிங்கர் உதாரணம், நாளைக்கு அவர் பாட போறார் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து விதவிதமா ஐஸ்கிரீம் கிடைச்சுன்னா உள்ள சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஆனா என்ன ஆகாது, பாட முடியாது. சில நேரத்துல ஃபுட்டே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். 25 வயிட்டு நம்ம முன்னாடி வச்சிருவாங்க, அது 25 பார்க்கும்போது பாதி பேர் நிறைஞ்சிரும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நாவு நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஊழித்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியவே முடியாது. 25 உள்ளே போய் மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகிறது தெரியுங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு போஜனமாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், பிள்ளைகளை வழி நடத்துறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். வாசிங்க அடுத்தது. பானம், ஆடை உடுத்தல். ஆடை உடுத்தல் எவ்வளோ பாருங்க, ஆடை
கொடுத்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகியவற்றிலும் மிகுந்த ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கும். முக்கால் காலுக்கு பேண்ட்டு போகிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்படி தான் இப்போ இன்றைக்கி இது கேட்டால் இதுதான் மாடர்ன் ட்ரெண்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஏதோ அப்படி தான் போட்டுக்கிறாங்க. அது வேண்டாம். அதெல்லாம் வந்து நான் உண்மையாலே சொல்கிறேன், அது பர்முடாஸ், அது நல்லா இருக்காது. பேண்ட்டுனா அதை பார்த்தா நீட்டாக இருக்க வேணும், ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்க வேணும், ஹேரு நீட்டாக இருக்க வேணும், அதே மாதிரி எல்லாமே பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம எப்படின்னா ஒரு இன்ட்ரிக் போகிறோன்னு வச்சுங்களேன், உதாரணம் சொல்கிறேன், அப்படி போடுவோமா? ஏன்? வேலை கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, அதனால் அப்படி போகக்கூடாது. ஆனால் எக்லிஷாக்கு வரலாம். எவ்வளோ ஒரு ராங். சகோதரர் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன? இதெல்லாம் என்னது அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறார். ஒருத்தர் மலை ஏறுறாராமா. என்னதுங்க? மலை ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறி டாப் வரைக்கும் போயிடுறாரு. போயிட்டு என்னன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆடை, அதுதான் முக்கியம். ஒரு ஆடைங்கிற ஒரு விஷயத்தில், ஒரு சின்ன கேரக்டருங்கிற ஒரு விஷயத்தில் மேலே போனவர் என்ன ஆயிட்டாருன்னா ஸ்லிப் ஆயிட்டார். இப்போ என்ன ஆகும்? ஒரு தடவை தானே தடுக்கி விட்டேன் அப்படின்னா, மேலே ஏறி ஸ்லிப் ஆகிட்டா என்னன்னா, நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கல்ல, பிரதர் நான் இவ்வளோ சப்ஜெக்ட் பேசியிருக்கிறேன், நான் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன், ஒரு சின்ன கோவப்பட்டேன், சின்ன ட்ரெஸ்ஸு விஷயம், சின்ன ஹேர் ஸ்டைல் விஷயம், இதெல்லாமா தான் பிரதர் பிரச்சனை? ஆமாம், இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாம் தான் பிரச்சனை. சரிங்களா? அப்படியே சர்ன்னு கீழே வந்துடும், முடிஞ்சுது. அதனால தான் வாக் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா வாக் பண்ணுங்க அப்படின்னு. இது ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏன் திருப்பி திருப்பி இந்த ஆடை, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஃபுட்டு பற்றி சகோதரி ஏன் பேசிகிட்டு இருக்காருன்னா, அவர் என்ன சொல்றா, லிவ் அக்கார்டிங் டு தி ஹெவன்லி விஸ்டம், நாட் வேர்ல்ட்லி விஸ்டம் அப்படிங்கிற. நான் புரிஞ்சுங்களா? ஹெவன்லி விஸ்டம், ஞானம். இந்த உலகத்தில் எது ஞானம் பார்த்து செய்யாதீங்க. ஹெவன்லி விஸ்டம், அந்த ஞானம் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்லுகிறார். சரிங்களா? அடுத்து இப்போ இது ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைடு போட்டேன், இது நான் வேண்டாம், டைம் ஆயிடும். நம்ம அடுத்தது எப்படின்னா, காலத்தை என்ன பண்ணுங்கன்னா பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படிங்கிறது அடுத்த டாபிக் போகிறார். ரொம்ப முக்கியமாக இப்போ காலத்தை ஒரு கொஸ்டின் நான் கேட்டுட்டு நான் போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் நம்ம லூஸ் பண்ணிட்டோன்னா ரிட்டர்ன் அந்த டைம் எடுக்க முடியுமா? எல்லோரும் பதில் சொன்னீங்கன்னா அடுத்து போவோம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாதுன்னு எல்லாருமே முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் சகோதரர் வந்து முடியும்னு சொல்லியிருக்கார். என்னது இருக்கு? உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, காலத்தை மட்டும் வீண் பண்ணிட்டா திருப்பி என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் பண்ண முடியாது. எப்படி முடியுதுன்னா முடியும் அப்படிங்கிறார். இஃப் யூ லூஸ் யூ கேன் ரீகெயின் இட் அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிங்க. இது அடமானம் வைக்கப்பட்ட நேரத்தை மீண்டும் விலைக்கு வாங்குவது போன்றதை குறிக்கிறது. இந்த வாழ்க்கையின் கவலைகள், தேவைகள், உலக வழக்கங்கள் என அனைத்தும் நம் வாழ்வின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் உறிஞ்சி விடுகின்றன. அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிள். கவலை, கஷ்டம், துன்பம். இப்பெல்லாம் ட்ரெஸ் விட்டுட்டார். இப்பெல்லாம் ட்ரெஸ்ஸுனே வருது, என்ன தெரியல, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் போயிட்டு இப்போ கவலை, துன்பம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு புதிய சிருஷ்டி கவலையோடு இருக்கலாமா? நோங்கிறாரு. எங்கள் வீட்டு பயங்கர பிரச்சனைங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்க. யார் குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை, சரிங்களா? கவலையோடு இருக்கிறதே கவலையோடு இருந்தால் என்னமாமா, தேவனுடைய காரியத்தில் ஈடுபடாமல் அந்த கவலை என்ன பண்ணிடுமாமா, நம்மளே உறிஞ்சிரும், சர்ன்னு உறிஞ்சிரும். வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், சோகமாக வந்து எக்லிஷில் உட்காந்துருந்தா சப்ஜெக்ட் மைண்டுக்குள்ளே போகுமா? போகவே போகாது. ஈஸியாக அது என்ன பண்ணினா உறிஞ்சிடும். அதை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரியே பல நேரத்தில் இருக்கிறோம். என்ன ஆகுது, இந்த நேரத்தை எவ்வாறு மீட்டெடுக்கிறது சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தை எவ்வாறு மீட்டெடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒன் வாசிங்க. உலக காரியங்களை விட்டு விடுங்க. உலக காரியங்களை முதல்ல விட்டுருங்க, இது உங்க நேரத்தை உறிஞ்சிரும். வாசிங்க. உலக பிரகாரமான விருப்பங்கள், வழக்கங்கள், லட்சியங்களை தியாகம் செய்யுங்கள். போதும். திருப்பி ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான். ஆனால் அவர் இந்த கோணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, நீங்கள் விருப்பங்கள், வழக்கங்கள், லட்சியங்கள் இதெல்லாத்தையும் என்ன பண்ண விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செய்ய ஆரம்பித்தா தேவனுக்கு செய்ய என்ன இருக்காது, நேரம் இருக்காது.
அது உங்களை உறிஞ்சிரும். அடுத்தது வாசிங்க. பரலோக காரியங்களில் கவனம், புதிய நம்பிக்கைகள், நோக்கங்கள் மற்றும் முயற்சிகள் ராஜாவின் காரியங்களின் மீதே மையம் கொண்டிருக்கட்டும். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அன்பான சகோதர சகோதரர்களே. என்ன அப்படின்னா, நான் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கிறேன், நைட்டு நான் படுக்க போறேன் அப்படின்னா இந்த ஹோல் டே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வேலை நேரம் போக நான் என்ன செஞ்சிருக்கிறேன். சரிங்களா? இது யோசிக்கணுமாமா. இப்போ நான் சப்ஜெக்ட் கேட்குறேன், நான் வீட்டுக்கு போய் தூங்கிடுறேன். ஒரு தான் சப்ஜெக்ட் கேட்குறேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு என்ன பண்ணிடுறேன். இதுவும் என்ன பண்ணாதுன்னா கிறிஸ்து கிட்ட கொண்டு போகாது. பிட்வீன் கேப் வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றோம், தூங்குறோம், அங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு கொஸ்டின் வருதா? 1 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? செல்லுக்கு 1/2 மணி நேரம் போயிடுமா? அப்படியா? என்ன பண்ண போகிறேன் அதை தான் சொல்கிறேன். இதில் என்ன பண்ண தெரியுங்களா? ஏதாவது பண்ணுங்க, டூ சம்திங், ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. 3வது வாசிங்க. கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், மீட்டெடுத்த நேரத்தை கர்த்தரின் ஊழியத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலவிடுங்க. நம்ம கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது, தேவையில்லாம யோசிக்கும் போது, சொல்றேன், மொபைல் பார்க்கும் போது, சும்மா நம்ம பேசும்போது, அந்த மாதிரி நேரமெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேஸ்ட் தானே பண்றோம். இதுக்கு பதிலா கர்த்தர் கூட நெருங்கி இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஊழியம் பண்ணுங்க, சத்தியம் படிங்க, இல்லை எழுதுங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள, பாட்டு பாடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அவர் சொல்றாரு பாட்டு கூட என்ன பண்ணுங்கன்னா பாடுங்கன்னு சொல்றாரு. அப்ப நேரம் எங்க கிடைக்கும்? வாசிங்க. நேரம் எங்கே கிடைக்கும்? புதிய சிருஷ்டிகளாக நமக்குரிய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் மற்றும் தயவுகளை பற்றி படிப்பதற்கும் அவற்றை மீண்டும் சிந்தித்து நம்மை புத்துணர்ச்சியாக்கி கொள்வதற்கும் நேரம் தேவை. நேரம் நமக்கு தேவை. சரி, என்ன மாதிரி நேரம்லாம் நமக்கு தேவை? என்ன பண்ணலாம் இந்த நேரத்துல? வாசிங்க. காலத்தை மீட்டெடுப்பதன் நோக்கம் நமக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தேவ வார்த்தையில் ஊட்டச்சத்து பெறுவதற்கும். அப்போ நல்லா சப்ஜெக்ட் கேளுங்க. 2 வீட்டில் போறோமா, ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்கா? வேண்டாம், ஏதாச்சும் சப்ஜெக்ட் கேளுங்க, ஏதாச்சும் வசனங்கள் படிங்க. அடுத்தது வாசிங்க. மற்றவர்களுக்காக புதிய சிருஷ்டியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்வது. இல்ல இதுவும் நான் பண்ணிட்டேன், எனக்கு நேரம் இருக்கா? நேராக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் நான் போய் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஊழியம் பண்ணுமா, அந்த டைமை இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 3வது கர்த்தருக்காக, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமானவரின் ஊழியத்திற்காக அவருக்கே நம்முடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருக்கிறோம். அடுத்தது மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் என்று என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜனங்களில் எத்தனை பேர் மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள்? நம்மளதான் சொல்றார். எத்தனை பேர் மதியற்றவர்களா இருக்கிறார்கள்? உலகத்தின் ஆவி தங்களுக்குள் நுழைந்து உண்மையான ஞானத்தை தகுந்த வழியை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு தடுக்க எத்தனை பேர் அனுமதிக்கிறார்கள்? அப்போ சில நேரத்துல நம்மளை அறியாமலே கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ண முடியலையாமா, அறிஞ்சு கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது வேண்டாம், இது வாசிங்க. இறுதியில் கேட்கும் வார்த்தைகள் நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அன்பான சொல்ற, இதை நான் மேலே படிக்கிறது எல்லாமே வசனம். நான் வசனம் படிச்ச நேரம் வாங்க நான் எதுவும் கோட் பண்ணல. ஸோ அந்த ஊமைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. வாசிங்க. உலகத்தாரின் பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் பெற்றுக்கொண்டு மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்து போவதை விட இறுதியாக அவருடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு பேரின்பமாய் இருக்கும். என்னன்னா, நம்ம ஏதாச்சும் உலகத்தில் அச்சீவ் பண்ணன்னு வச்சுங்களேன், உலகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. ஒருவேளை இந்த பாராட்டுதலை வாங்க நான் விரும்பிட்டேன்னா எனக்கு இதே என்ன தெரியுங்களா, எல்லா நேரத்தையும் அதுக்கே கொடுத்துருவேன். அது வேண்டாம், இந்த சத்தம் வேண்டாம். அது பொதுவாக என்னன்னா, இந்த உலகம் நம்மளை பாராட்டுகின்ற சத்தம் நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு சத்தம் கேட்க வேணுங்கிறார். அந்த சத்தம் என்னன்னா, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தர்ப்பத்துக்குள்ள என்ன பண்ணு, பிரவேசி. இந்த பூமியில கைத்தட்டல் நமக்கு வந்து விட்டால் அந்த சத்தம் நமக்கு என்ன ஆகாது, கேட்காது. இந்த பூமியில நம்ம கைத்தட்டல் யாருமே பண்ணவில்லை என்றால் அந்த சத்தம் நமக்கு கேட்கும். அப்போ
என்ன தான் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிறார். அதுக்கு பதிலாக நீங்கள் வாசிங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, ரொம்ப சோகமாக இருக்காதீங்க, அந்த நேரத்தை வீண் பண்ணாதீங்க, உலக லட்சியங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, டைம் இருக்குது. இப்போ சப்ஜெக்டையும் கேட்டாச்சு, சகோதர சகோதரருக்கு போய் உதவியும் பண்ணியாச்சு, இப்போவும் டைம் இருக்குது. இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்? எனக்கு டைம் இல்லை சொல்லுங்கள். சப்ஜெக்ட்டு கேட்டாச்சு, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு, இன்னும் டைம் இருக்குது, எனக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுன்னு தெரியலையா? ஏன்னா இன்னொரு சப்ஜெக்ட் போட்டு கேட்டுடலாமா? ஓகே, வாசிங்க. அதற்கு பதிலாக துதியும் ஸ்தோத்திரமும் உலகத்தின் ஆவியினாலும் பணத்தாசையினாலும் வெளிவேஷ ஆடம்பரங்களினாலும் மயங்காமல் நம்முடைய முதன்மையான மகிழ்ச்சி கர்த்தருடைய நற்குணத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுவதிலும் அவரோட இருதயபூர்வமான ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதிலும் இருக்க வேண்டும். என்ன சொன்ன, இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணனா, உங்கள் கேரக்டரை வந்து வளர்த்துவதற்காக நீங்கள் என்ன செய்யலான்னா, நல்லா பாட்டு பாடுங்க. என்ன பண்ண? பாட்டு பாடுங்க. சரிங்க, வாசிங்க. சங்கீதங்களினால் பேசுங்கள், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவிக்குரிய பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் பேசி இருதயத்தில் கர்த்தரை பாடுங்கள். இருதயத்தில் கர்த்தரை பாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லா பாட்டும் பாடுறது அர்த்தம் இல்லை, புரிஞ்சுங்களா? எல்லா பாட்டும் பாடு. இந்த பாட்டு எதற்காக பாட்டுனா, இந்த பாடல் நம்மளை வந்து தேவன் கிட்ட என்ன பண்ணுதுங்கன்னா நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்தும். சில நேரத்தில் சோர்வு வரும்போது ஒரு பாடல் நமக்கு என்ன கொடுக்க தெரியுங்களா? ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சப்ஜெக்ட் கொடுக்க முடியாத ஒரு ஸ்பார்க் உற்சாகத்தை 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் கொடுக்க முடியாத அந்த ஸ்பார்க்கை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் பாட்டு என்ன பண்ண தெரியுங்களா நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, பாட்டுன்னு என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேர் சபையில் அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒர்க்ஷிப்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கியம் கொள்ளுங்கள், வாசிங்க. கர்த்தருக்குள் சத்தியத்தில் இருக்கும் ஒருவரோடொருவரும் ஐக்கியம் கொள்வதில் முதன்மையான ஆசீர்வாதம் உள்ளது. 3வது, எப்போதும் சந்தோஷமா இருங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கண்ணீர் சிந்த. இதெல்லாம் பண்ணுனா அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேஸ்ட். கவலை உண்மையாலே வேஸ்ட். இனிமேல் கோச்சிட்டு 2 மணி நேரம் நான் கோச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் என்ன ஆச்சு? ஆக்சுவலாக திருப்பி வருமா? கண்டிப்பாக என்ன பண்ணாது, திருப்பி வரவே வராது. 3 நிமிஷம் டல்லாகிறோம். ஒரு 3 நிமிஷம் டல்லாக 3 நிமிஷம் டல்லானாலே ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா? எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், வாசிங்க. கர்த்தருடைய ஜனங்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இதுவே அவர்களை குறித்த தேவனுடைய சித்தம். இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கடைசியா நம்ம வாசிப்போம். சந்தோஷத்தின் அடிப்படை என்ன? தேவ வார்த்தையில் விசுவாசம், தொடர்ந்து புசித்து ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை பெறும் தேவனுடைய வார்த்தையின் மீதான விசுவாசமே சந்தோஷத்தின் அடிப்படை. இதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் சந்தோஷத்தின் அடிப்படை, பேசிக் இதுதான். வேற என்ன பண்ணாலும் ஒரு வேதமானவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட பேசிக்கான ஒரு உணவை அது மேலே விசுவாசம் வச்சு நம்ம சாப்பிடுகின்ற பொழுது, அது கிரியை செய்கிற பொழுது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட்டு கூட சேர்ந்து எது முக்கியம்னா ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதையும் வாசிச்சிருங்க. கர்த்தரோடு ஐக்கியம், கர்த்தரோடு அவர்கள் கொண்டுள்ள ஐக்கியமே அவர்களுக்கு துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் எப்போதும் ஏதுவாய் இருக்கும். சரிங்களா? இதுதான். இந்த ஒரு ஐக்கியம் மட்டும் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒரு ஐக்கியம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே நம்ம நல்லா வளரலாம், இங்கே நல்ல ஒரு கேரக்டர் காட்டலாம், இங்கே நல்லா விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை வரும், நம்மளோட ஆவிக்குரிய கனிகள் இங்கே தான் வளரும், இங்கே தான் ஊட்டச்சத்தான போஷாக்கை நம்ம சாப்பிட போகிறோம், இங்கே தான் நம்ம வந்து ஐக்கியம் கொள்ள போகிறோம், இங்கே தான் நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க போகிறோம். இங்கே வெளிச்சம் இருந்துச்சுன்னா தேவன் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் வந்து தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்துருக்காரு. ஸோ மீதி இருக்கிற ஸ்லைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இது ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா இது மீண்டுமாக 2 வாரத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 7 காரியங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டும். ப்ளஸ் காலத்தை நம்ம என்ன பண்ணோம்னா
மீட்டு கொள்ள வேண்டும். இதான் நான் உங்களுக்கு இந்த இதெல்லாமே அதை இப்போ அழைப்புக்கு இப்போ என்னவா இருக்குன்னு பாருங்கள், பொருத்தமாக நட. இதே தான் மனிதருக்கு முன்னாடி ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்தோம். இதை ஒன்று மட்டும் வாசித்து நம்ம வந்து நிறைவு செஞ்சுருவோம். வாசிங்க. உலகத்தின் வழி வழக்கங்களை பின்பற்றுதல், இருளில் நடத்தல், மூட ஞானம், மனுஷர்களின் புகழ்ச்சியை தேடுதல், பூமியின் காரியங்களில் காலத்தை இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இதுதான். இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வழியில் நடக்காதவர்கள், இருளின் பிள்ளைகள். அதுதான் உலகத்தின் பிள்ளைகள். நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதுதான் புதிய சிருஷ்டி வழி. அது என்னன்னு வாசிப்போம். புதிய சிருஷ்டியின் வழி நற்கிரியைகளில் நடத்தல், ஒளியில் நடத்தல், தெய்வீக ஞானம். அதான் ஹெவன்லி விஸ்டம் சொன்னேன். ஹெவன்லி விஸ்டம், தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுதல், பரலோக காரியங்களுக்காக காலத்தை ஏதாவது ஒண்ணு என்ன நமக்கு வருதோ அது கண்டிப்பா நாம் வந்து தேவனுக்கு செஞ்சுதான் ஆகணும். பிரதர் எனக்கு வந்து சப்ஜெக்ட் எழுத வரும் பிரதர், எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வரும் அப்படின்னா அதை விட்டுற வேண்டாம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது ஏதோ ஒரு விதத்தில் தேவன்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ளே என்ன பண்ணணும்னா கொண்டு போகும் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் செஞ்சோம்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக தியானத்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்ட இந்த ஒரு சத்தியத்திற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். சகோதரருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இரவின் இனிகீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பென்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள். ஜூன் 30ஆம் தேதி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதற்குரிய விளக்கம்: பரிசுத்தப்படுத்துதலும் பிரதிஷ்டை செய்யப்படுதலும் ஒரே அர்த்தமுள்ளது போல காணப்பட்டாலும் பொருளில் வித்தியாசம் உண்டு. பிரதிஷ்டை என்று சொல்லப்படும் வார்த்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமான தீர்மானத்தை அந்த கணப்பொழுதில் தீர்மானிப்பதை குறிக்கும். அது நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதாகும். இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காதவர்கள் கர்த்தருடன் நிஜமான பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரதிஷ்டையை முழுமையாக செய்யாமல் இருக்க முடியாது. இந்த பிரதிஷ்டையை அதன் பொருளை மற்றவர்களுக்கு விளக்கி காண்பிக்க பிரதிஷ்டையை தவிர வேற வார்த்தைகளே இல்லை. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது முழு மனதோடு செய்யப்பட்ட பிரதிஷ்டையோடு நின்றுவிடாமல் பிரதிஷ்டை தொடங்கி இறுதி வரை உறுதியாக ராஜ்யத்தின் குணநலன்களை படிப்படியாக அடைகிறது வரையில் நீடிக்கும். கிறிஸ்துவ ஜீவியத்திலே தொடர்ந்து இதே குணநலன்களோடு ஜீவ மார்க்கத்தின் இறுதி வரை உறுதியாக நிற்க எல்லா முயற்சிகளும் எடுத்து கொண்டதாக வேண்டும் என்பதே. ஆமென். அறிவிப்புகள். வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை யோபு வகுப்பு நம்முடைய சபை ஹாலில் 7:15 துவங்கும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய கூட்டத்திற்கு இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 87வது பாடல் நாம் பாடுவோம். ஜீவனுள்ள இயேசுவே வாரும். பாடலுக்கு பின்பு அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் நம்முடைய ஜெபத்தை எடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். வானாதி வானத்திலிருந்து பூமியில் இருக்கிற மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் வழிநடத்தி வருகிற ஒன்றான மெய் தேவனே, உமக்கே துதி கனம் மகிமை அனைத்தும் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளின் மாலை வேளை கூடுகைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணை இமை காப்பது போல காத்து எங்களது ஆயுஷ் நாளிலே இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி ஆண்டவரே உன்னதமான சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக தேவநீர் பாராட்டின கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. தந்தைய சகோதரர் மூலமாக நீர் எங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய நல்ல காரியங்களை நல்ல போதனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியங்களை நாங்கள் வீணாக விருதுமாக விட்டுவிடாத வண்ணமாக எங்களது சிந்தையிலே நிறுத்தி அதை எங்களது வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஜீவித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் அப்பா. என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த உன்னதமான அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தந்தையை வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் பிரிந்து சென்றாலும் தேவரீர் உமது பிரியாத நேசக்கரம் எங்கள் ஒவ்வொரு தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த சுருக்கமான ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது பொற்பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே.